வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் கத்துற? கத்தி எதுக்குடா வச்சிருக்க? கத்தி எதுக்கு விளையாடுறதுக்கு வச்சுப்பாங்க? அறுக்கத்தான். என்னது அறுக்கிறதுக்கா? எஸ். எதுக்குடா இப்படி எல்லாம் பண்ற? அக்கா, நீயும் மாமாவும் சேர்ந்து என்ன ஏமாத்த பாக்குறீங்க. சின்ன வயசுல இருந்து ரங்கி உனக்கு தான் சொல்லிட்டு இப்ப கல்யாண வயசு வந்த உடனே அந்த பேச்சையே எடுக்க மாட்டீங்க. இப்ப இதுக்கு இங்கேயே ஒரு முடிவு எடுத்து ஆகணும். ரங்கிய எனக்கு கட்டி கொடுப்பேன்னு இந்த கையில சத்தியம் பண்ணு, இல்ல இந்த கையால கழுத்தை அறுத்துப்பேன். சத்தியம் பண்ணு. ஏய், நீ வேற என்ன குறுக்கு வந்து அவசரம் புரியாம படுத்துற. கத்தி கீழே போடுறா. முடியாது. அடுத்த முகூர்த்தத்திலேயே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடு, இல்லாட்டி நான் அறுத்துப்பேன். வாக்கு கொடு, இல்லாட்டி இங்கேயே அறுத்துப்பேன். ஐயோ அப்பா, கத்தி கீழே போடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பான்னு சொல்லாத. ரங்கியோட ஃப்ரெண்ட்ஸ்னா காதலுக்கு ஹெல்ப் பண்ணணும், இப்படி இறஞ்சலா இருக்க கூடாது. ஒரே ஏஜ் குரூப்ல இருக்க என்ன அப்பான்னு கூப்பிடும்போது என் நெஞ்சு எவ்வளவு வலிக்கு தெரியுமா? ஒரே ஏஜ் குரூப்பா? எஸ். பின்ன என்ன, ஏதோ 2-3 வயசு மூத்தவனா இருப்பேன். சரி, அதை விடுங்க. காதலோட வலி உங்களுக்கு தெரியாது கேர்ள்ஸ். ஐயோ, இவன் வேற படுத்துறானே. கோவில்ல நர்மதாவும் ரோகிணியும் எனக்காக காத்துட்டு இருப்பாங்க. நல்ல நேரம் போயிடுச்சுன்னா தாலி பிரிச்சு கோக்க முடியாதே. ராஜசிங்கம், என் தங்கம், என் கண்ணு, என் முத்து, அக்கா சொல்றதை கேளுப்பா. கத்தியை கீழே போட்டுட்டு என் கூட வா தங்கம். என்ன இப்படி கொஞ்சியா ஏமாத்துறக்கா? இனிமே நான் ஏமாற மாட்டேன். எனக்கு ஒரு முடிவை சொல்லாம இங்க இருந்து நான் போக முடியாது. ஐயோ, அங்க உன் பொண்ணு தாலியை கையில வச்சிட்டு இருக்காடா. இப்ப என்ன பண்றது நானு? என்ன ஐயோசிக்கிற? எனக்கு ஒரு முடிவை சொல்லு, இல்லாட்டி முடிவை நானே தேடிப்பேன். அப்பா, என்னப்பா பண்ணிட்டு இருக்க? முதல்ல கத்தியை கீழே போடு, கழுத்தை கிழிச்சிட போகுது. ஐயோ ரங்கி, என் ஃபீலிங்ஸ் யாருக்குமே புரியல ரங்கி. என்னையும் பிரிக்கிறதுக்கு மாமாவும் அக்காவும் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த கேர்ள்ஸ், இந்த ஜிம்பாய் அண்ணன் எல்லாருமே இந்த அப்பாவிய மிரட்டுறாங்க. இனி இந்த ஜென்மத்துல நம்ம ஒண்ணு சேர முடியாது. இனி ஒரு ஜென்மம் இருந்தா நம்ம 2 பேரும் ஒண்ணு சேருவோம். இப்ப நான் 10 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்குள்ளார நீ ஒரு முடிவு சொல்லல, என் கழுத்தை நானே அறுத்துப்பேன். டேய், 1 3. அப்பா 2 விட்டுட்டேன். ஆமா, ரொம்ப முக்கியம். வேலையை பாரு. அதெல்லாம் எனக்கும் தெரியும். ஆனா நான் ஒத்தப்படையாதான் சொல்லுவேன். அப்ப நீங்க அறுத்துக்கவே மாட்டீங்க. ஏன் 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 நான் கண்டிப்பா அறுத்துப்பேன். நீ வேணா பாரு. ஒத்தப்படையில தான் 10 வராதே, அப்புறம் எப்படி அறுத்துப்ப? ஓ, அப்படி ஒன்று இருக்குதா? அப்ப நான் 9லயே அறுத்துக்கிறேன். டேய், ஏன்டா இப்படி படுத்துற? நீ பண்ற கூத்தையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மறுபடியும் நெஞ்சு வலி வந்துரும் போல்கடா. கத்தியை கீழே போடுறா. கீழே போடுன்றல்ல. இப்ப நீ கத்தியை கீழே போடுறியா இல்லையா? பாத்தியா ரங்கி, உன் கண்ணு முன்னாடியே நம்ம காதலுக்கு வந்த நிலைமைய பாத்தியா? மாமாவும் அண்ணனும் என்ன எப்படி மிரட்டுறாங்க பாரு. பாட்டி, என்ன கிளம்பிட்டீங்களா? எங்க கிளம்புறது? ஏன், என்னாச்சு? இங்க ராஜசிங்கம் குறுக்க வந்து நின்னுகிட்டு ரங்கநாயகியை கட்டி கொடுக்கலன்னா கழுத்து அறுத்துக்குவேன்னு பிரச்சனை பண்றான்டி. ஐயோ, அச்சோ. பாட்டி, அங்கிள் கிட்ட யாரு தடுத்தாலும் ஆண்டியே அவரை கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சொல்லுங்க. கத்திய கீழே போட்டுருவாரு. அட ஆமா இல்ல, இந்த விஷயத்தை நான் சுத்தமா மறந்துட்டேன் பாரு. இரு, இப்பவே நான் போய் சொல்லிடுறேன். ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ தெரியல. கடவுளே, இப்பதான் இப்படி எல்லாம் நடக்கணுமா? என்ன நர்மதா இப்படி ஆயி போச்சு? அப்பா கத்திய கீழே போட்டுருவாருல்ல. உன் மாங்கல்யம் கழண்டு விழுந்துருச்சேன்னு தாலி பிரிச்சு போட கிளம்புனா அங்க உன் அம்மா தாலிக்கு ஆபத்து வந்துருச்சு.